சந்தோஷம். வாழ்க்கையில் 3 விதமான மனிதர்களை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். சந்தித்த பிறகுதான் வாழ்க்கையின் உச்சியில் செல்ல முடியும். ஒரு முறை ஒரு ஞானியிடம் எப்படி வாழ்வது என்று ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், கடலில் 3 வகையான மீன் இருக்கின்றது. ஒன்று சுறா மீன், இன்னொன்று குட்டி மீன், இன்னொன்று டால் மீன் என்றார். ஒருவே நான் என் வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்கிறேன், நீ மீனை பற்றி சொல்கிறாய் என்று அந்த மாணவன் கேட்டனவருக்கு குருவர் சொன்னார், குட்டி மீன் எல்லாவற்றுக்கும் பயந்து பயந்து தன் வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றது, நீ எந்த வகை என்று கேட்டார். சுறா மீன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தன்னை சார்ந்த எல்லாத்தையும் தெய்யவையால் எண்ணி எல்லாத்தையும் தின்னு சாப்பிடுமாம், நீ எந்த வகை என்று கேட்டாராம். 3வது டால் மீன், குட்டி மீனையும் சாப்பிடாது, சுறா மீனுக்கும் மாட்டது, தான் உண்டு தான் வேலை உண்டு என்று தன் காரியத்தை செய்து கொண்டே இருக்குமா. இந்த 3 வகையில் நீ எந்த வகை என்று குரு கேட்டார். அப்பொழுது அந்த மாணவன் திகைத்துக் கொண்டார். குருவே, நான் டால் மீன் என்று சொன்னார். அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செய்பவன் தான் இந்த உலகம் மதிக்கிறது. குட்டி மீனை போல் பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்த முடியாது. சுறா மீன் போல் அடுத்தவர்கள் அபகரித்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. டால் மீன் போல் எவருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பழகு. வாழ்க்கையை உன்னை தாளாட்டும், பாராட்டும். சந்தோஷம். வாழ்க வளம்.